பேரன்பு கொண்ட உலக தமிழர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணகி கோயில் சிக்கல் ஆண்டுதோறும் நடந்து கொண்டே இருக்கு. நான் இது வரைக்கும் 2 முறை கண்ணகி கோயிலுக்கு போயிருக்கேன். முதல் முறை போகும்போது 2 நாள் அனுமதி அப்படிங்கிறது இயல்பாக இருந்தது. அடுத்த முறை போகும்போது அது 1 நாள் ஆக்கப்பட்டது. 1 நாளும் முழுமையாக இல்லை. காலையிலேருந்து 12 மணிக்குள்ள மலையேற்றத்தை நிறுத்திடுவாங்க. அதன் பிறகு மாலை 5 மணிக்குள்ள மேலேருந்து கீழே எல்லைப்பகுதியை தாண்டி வந்துடணும் அப்படிங்கிற விதிமுறையை கேரள அரசாங்கம், அதாவது வனத்துறை முடிவு செய்யுது. இதை தமிழ்நாடு அரசாங்கத்தின் பெயரால் இதுவரை ஆட்சி அரியணையில் இருந்த திராவிடம் இதுவரை தட்டி கேட்டதே இல்லை. மாறாக தமிழர்களுடைய, தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சிக்கலை ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய சித்திரை முழுநிலவு நாள் அப்போதான் அங்கே அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. அதனுடைய வரலாறு என்பது அனைவருக்கும் அறிந்தது. அது எப்படி நடைமுறையில் இருக்குன்னா, முதலில் 5 நாட்கள் அதற்கான ஒப்புதல், அதாவது அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அது 3 நாளாக குறைக்கப்பட்டது. அதன் பிறகு அது 2 நாளாக குறைக்கப்பட்டது. இப்போ அண்மை ஆண்டுகளாக ஒரே நாள், அதுவும் முழுமையாக அல்ல, மேற் சொன்னது போல. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. இது கண்ணகி யாரு? கண்ணகி ஒரு தமிழச்சி. கண்ணகி கோயில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி தமிழர்களுடைய நிலப்பகுதி. நம்ம இன்னைக்கு இவங்க பேசக்கூடிய இந்த நில அளவு உரிமை, அதாவது 1956 மொழி வழி மாகாணங்கள் பிரிவுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அந்த அடிப்படையிலேயே பார்த்தாலும் கேரளா அப்போதான் தனியாக போகுது. அதுக்கு முன்னாடி கேரளா, அதாவது சேரளம் என்பது தான் உண்மை. அந்த சேரளம் என்பது தான் வரலாற்று சொல். அது சேரநாடு. சேரநாடு யாருடையது? தமிழர்களுடைய பகுதி. சேர, சோழ, பாண்டியர் என்பது தான் நம்முடைய மரபு. அப்போ அந்த சேரநாடு கேரளம்னு மாறுது. 1956 பிறகு பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு அது கேரளாவாக உருவாக்கப்படுது. கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முதன்மையான பகுதிகள், முல்லை பெரியாறு இருக்கட்டும், தேவிகுளம் பீர்மேடாக இருக்கட்டும், இன்னும் இந்த பக்கம் பல்வேறு பொள்ளாச்சியை அடுத்து, கோயம்புத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பகுதிகள் தான். எப்படி மற்ற மாநிலங்களுக்கு, கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லைப் பகுதிகள் தாரை வார்க்கப்பட்டதோ, கொடுக்கப்பட்டதோ, தமிழினத்தினுடைய நிலப்பகுதிகள் கொடுக்கப்பட்டதோ, அதே போல் கேரளாவுக்கும் கொடுக்கப்பட்ட பகுதியாக தான் இருந்தது. ஆனாலும் அப்போது கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ணகி கோயில் என்பது தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதியாக தான் இருந்தது. ஆனால் இதற்கு முன்பு திராவிட மாடல் பேசிய ஐயா கருணாநிதியினுடைய மகன் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அரியணைக்கு வந்தது பிறகு நில அளவு டிஜிட்டல் சர்வே, இணைய வழியில் டிஜிட்டல் சர்வே எடுக்கிறோம், எண்டை நாடு எண்டை நிலம் அப்படிங்கிற அடிப்படையில் கேரளா ஒரு அளவை எடுத்தது. அப்போ 20க்கும் மேற்பட்ட 20 கிலோமீட்டர் 20 கல் தொலைவுக்கு கூடுதலாகவே பல்வேறு நிலப்பகுதிகள் தமிழர்களுடைய நிலப்பகுதி முழுமையாக கேரளா நிலப்பகுதி என்று அவங்க வரைபடத்தில் மாற்றினாங்க. அப்போ அதற்கு முன்பு திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டின் எல்லை பகுதிக்குள் இருந்த கண்ணகி கோயில் திமுக அரசு ஆட்சிக்கு 1.5-2 ஆண்டுகளுக்கு உள்ளாக தமிழ்நாட்டினுடைய எல்லைப்பகுதிக்குள்ள இருந்த அந்த கேரள கண்ணகி கோயில் என்பது கேரளாவினுடைய எல்லைக்குள்ள அவங்க கொண்டு போகிறாங்க. இதை நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறைக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம் அப்படிங்கிற செய்தியையும் கேரளா சொல்லுது. ஆனால் அதற்கு எந்த மறுப்பையும் தமிழ்நாடு அரசின் பெயரால் தொடர்ச்சியாக துரோகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, திமுக தலைமையிலான ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை செய்யவே இல்லை. இதுதான் தமிழர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்குள் செய்த மிக மிக கொடுமையான துரோகமாகும். அப்போ பாருங்க, இது இப்போ 5 ஆண்டுகள் நிறைவடைய போகுது அவங்க ஆட்சிக்கு இந்த 5 ஆண்டு இப்படி தான் ஒவ்வொரு முறை நடந்துட்டு இருக்கு. அந்த எல்லையோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து போகிறாங்க. குறிப்பாக தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறாங்க. அது முன்பு போனதை விட இப்போ அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு. காரணம், அது முன்பு கூறியது போல நாட்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது, நேரம் குறைக்கப்பட்டது. அந்த அதிகாரங்கள் எல்லாம் என்னமோ தமிழ்நாட்டின் அதிகாரிகளும் கேரளாவின் அதிகாரிகளும் சேர்ந்து தான் அந்த முடிவை எடுப்பது போல
ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளியானாலும் அது உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. மாறாக கேரளா தான் அதில் முழு உரிமையை கோருது. அப்போ அது இன்னைக்கு சேர நாடாக இருக்குது, அது அண்டை நாடாக இருக்குது, அது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போ அந்த சேர நாடு அப்படின்னு இருந்தது இன்னைக்கு முழுமையாக கேரளாவாக மாறி நிற்கிது. அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. நம்ம கேரளாவையே தமிழ்நாட்டோட சேர்த்துருங்கன்னு கேட்கல. கண்ணகி கோயில் தமிழர்களுடைய சொத்து. அது முறையாக முழுமையாக முழு உரிமையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறது. அதில் கேரளாவில் வாழக்கூடிய நம்ம அண்டை உறவுகள் அவங்க தாராளமாக வணங்கலாம், போகலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ பழனி முருகனை தரிசிக்கிறதுக்காக கேரள மக்கள் வர்றாங்க போகிறாங்க இல்லையா, அது போன்ற முழு உரிமை அவங்களுக்கு உண்டு. அதில் எந்த மறுப்பும் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆனால் முழு உரிமையும் தமிழர்களுக்கு தான் இருக்கணும், தமிழர்களுக்கு தான் இருந்தது. அது தமிழ்நாட்டின் நிலப்பகுதி. தமிழ்நாட்டுக்கு உரியவள் தமிழச்சி கண்ணகி. ஒருவேளை கேரளாவை இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த முறைமைக்கு எதிராக நிற்கப்பட்டால் தமிழ்நாடு இழந்த பகுதியான அனைத்து பகுதிகளையும், குறிப்பாக முதற்கட்டமாக கேரளாவில் இணைக்கப்பட்ட பகுதி, ஐயா ஈவேராவால் ஐயா காமராஜர் அவர்கள் இந்திய தேசிய அடிப்படையில் இருந்து கொண்டு இழந்த பகுதிகளான தேவிகுளம், பீர்மேடு, இன்னும் பல்வேறு பகுதிகளை எல்லாம் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்ற பெருங்குரல் தமிழ்நாட்டில் எழுவதற்கான வாய்ப்பு உருவாகும் மக்கள் மத்தியில். ஆகையினால் அந்த அளவுக்கு விட்டுவிடாமல் இதை முறைப்படுத்தி கேரளாவுக்கு வழிபடும் உரிமை மட்டுமே உள்ளது. அது எப்போது வழிபட வேண்டும், எவ்வாறு, எந்த நேரத்தில் திறந்திருக்க வேண்டும், எப்போது அங்கு வழிபட செல்ல வேண்டும், அதனுடைய முழு பொறுப்பு இவை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்குத்தான் அது முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய முழுமையான விருப்பம்.